கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை 100% எழுதி வச்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் உள்ளடங்கிய இந்திய ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு அண்ணாமலை அவர்களை நியமிக்கும் மத்திய அரசு. தமிழ்நாட்டோட தலைமை பொறுப்புக்கு நயினார் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, சிங்கிள் மேன் மெஜாரிட்டியாக ஒரு வலுவான ஒரு ஆள் இருக்காருன்னா அது பிஜேபியோட முன்னாள் தலைவர், அது அண்ணாமலை தான். அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ அவருக்கு போர்ட்போலியோ இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் பதவியில் அவர் மக்கள் மனதில் அவர் நிற்கிறாரு. திமுகவை அவர் ஒரு அசைச்சி பார்த்துட்டார்ல அறிவாலயத்தை. அறிவாலயம் உள்ள போது கல் செங்கல்லே உருவுண்டாருனார்ல, அந்த தைரியம் அந்த துணிச்சல் அண்ணாமலையை தவிர வேறு யாருக்கும் இல்லை. இது ஒரு பெருமூச்சு திமுக விட்டுருக்கு. என்னன்னா, எப்பா பிஜேபி என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணியில் விஜய் இல்லைப்பா, அது கனிமொழி அவர்களே சொன்னாங்க. அது மட்டும் உறுதியாகிருந்தா இவங்க யாரும் ராத்திரி பகல் தூங்கி இருக்க முடியாது. மக்களுக்கு கேட்குற இந்த புதுசாக வரணும் பார்த்து ஏன் ஓடுறீங்க அவங்க பின்னாடி? அன்புருவு தலைவருங்க இவனுங்களாம். விஜய் செய்வாரா? யாரோ விஜய் ஒரு 4 வார்த்தை சொந்தமாக பேசுறதுக்கு துப்பு இல்லை அந்த விஜய்க்கு. அவனுக்கு எதுக்கு இந்த அரைச்சி அந்த கூத்தாடி போயிட்டு அவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது. அந்த கூத்தாடி போயிட்டு எதுவுமே அறிவிக்காமல் அங்கே உட்காந்துட்டு பணத்தை வாங்கி போட்டு ஒட்டி முட்டை வச்சுக்கிற மாதிரி 2 கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்று இது நியாயமான கேள்வி. மக்கள் உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். ஆனால் திருமாவளம் வரான்னா கதவு சாட்டிங்க வீட்டில் வருது. இப்போ திருமணம் போனாலே கதை. ஆமாம், அது மாதிரி இந்த பக்கம் வைக்க வந்தான்னா வீடியோ கூட்டின்னு போயிருந்தவனுங்களாம் ஓட்டு கேட்க வந்தாங்க. இந்த ராமதாஸ் வந்தான்னா உச்சத்தில் நிற்க வச்சுட்டு ஜாதி எடுத்துட்டு ரெடியாக காத்துன்னு இருக்கணும். செய்வியா 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 குடும்பத்தில் யாரோ இதுக்கு எதுக்கு போய் திமுக போய் திருவோடு ஏந்துற அப்படின்னு திருமாவளவனை நேரடியாக கேட்கணும்னா அந்த பட்டியலின மக்கள்லாம் திருமாவளவனுக்கு அடிமையா என்ன? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார், விஜய் அவர்கள் அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை 50 சீட்டுக்கிட்ட வர பேசுகிறாங்க. எடப்பாடி அவர்களும் பேசிட்டு இருக்காங்க. நேற்று அறிவிச்சிருக்காரு, நானே முதலமைச்சர் கேண்டிடேட், தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி பேட்டி கொடுத்துருக்காரு அவர் விஜய் சார். அப்போ தான் ஒரு 60 சீட்டு 70 சீட்டு கேட்க முடியும், இல்லைன்னா டெப்டி சிஎம் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. அவரோட உயரம் அவருக்கு தெரியணும்ல. அவர் முதலமைச்சராக ஏற்றுக்குறோன்னா அண்ணன் திருமாவளவன் ஏற்றுப்பார். பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஏற்றுக்காத. ஒரே ஒரு ஆப்ஷன், சிங்கிள் ஆப்ஷன், அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் திருமாவளவன் தான். வேறு யார் இருக்காங்க சொல்லுங்கள்? விஜய் எதற்கு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புனா இந்த இடைப்பட்ட காலம் இருக்குங்கிறீங்க? இன்னும் டைம் இருக்குது. டைமிங் பார்கெனிங் பவரை அப்புறம் ஒரு நோக்கம் சொல்லுவாங்க. அவங்க திமுக வீழ்த்த வேண்டாம், வேறு வழி கிடையாது, அதனால் சேர்ந்துட்டோம் ஒத்துக்கிட்டோம்னு சொல்ல போகிறாங்க. அதுதான். இல்லை, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? பரவாயில்ல. அதை எப்படி பேசுகிறாங்கன்னா, விஜய் அவர்களை பாஜக தான் இயக்குது, தனியாக நிற்கும் பட்சத்தில் திமுக ஓட்டு பிரியும், பட் சேம் டைம் அதிமுக பாஜக வெற்றி பெறும், அதற்கான வேலை. திமுக ஓட்டு பிரியுமா பிரியாதா? இப்போ அண்ணா திமுக கூட்டணியே சிறுபான்மை கூட்டணி ஓட்டில் வந்தால் வராதா? திமுக சிறுபான்மை ஓட்டு எப்படி இருந்தாலும் ஓட்டு பெரும்பான்மை ஓட்டு ஏதாவது சிறுபான்மை ஓட்டை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு 140 கோடி இந்தியாவில் மக்கள் தொகை இருக்கும்போது 120 கோடி பெரும்பான்மை இருக்கும்போது 20 கோடி பற்றி எதுக்கு சிந்திக்கணுன்றேன் நான். அது ஒரு விஷயம் நல்லா புரியும். கிறிஸ்தவர்கள்னால் அத்தனை பேரும் திமுகவை சார்ந்தவர்கள் கிடையாது, இஸ்லாமியர்கள்னால் அத்தனை பேரும் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த முறை கண்டிப்பாக திமுகவுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. மற்றவர்த்தமாக சொல்கிற இஸ்லாமியர்கள், ஏன்னா அந்த சிறுபான்மையர்கள் ஓட்டு கிடைக்காது. கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக 50% விஜய்க்கு போவோம், அதில் ஒரு 25% திமுகவுக்கு போவோம். கிறிஸ்டின் பொறுத்த வரைக்கும் சர்ச்சிலே பிரச்சாரம் பண்ணுவாங்களே சார். சர்ச்சில் பண்ணுவாங்க, இஸ்லாமிய இதுலேயும் பண்ணுவாங்க, இதில் நம்ம மசூதிலையும் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது அத்தனையும் பண்ணுறது அத்தனை பேர் இப்போ ஏற்றுக்கிற திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இஸ்லாமியர்கள் வந்துட்டாங்க. நிறைய பேர் இஸ்லாமியர்களை விடுதலை செய்கிறேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லி ஒருத்தர் கூட இது வரைக்கும் விடுதலை செய்யலை இஸ்லாமியர்களை. இத்தனை நாளாக கவர்னர்கிட்ட பெண்டிங், இது கவர்னர்கிட்ட பெண்டிங் இதுனாங்க. இப்போ கவர்னர் ஏதோ எந்த ஃபைல் போனால் ஆஃப்டர் சுப்ரீம் கோர்ட் வழக்குக்கு அப்புறம் கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்ன பெண்டிங் இருக்குது? வீடு வீடாக சென்று மக்களை ஓரணியில் திமுக ஒன்றிணைவோம் அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க, வீட்டுக்கே போகிறாங்க. அவங்க எலெக்ஷன் கேம்பெயினாக திமுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. அதனால் எதிர்கட்சிகள் ஒன்று இணைவதற்கு முன்பாக எலெக்ஷனில் நம்ம முன்னெடுத்து அதில் ஒரு பாகத்துக்கு 300 பேர் கட்சியிலேயே சேர்த்து அந்த பாகத்து தெருவில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு இன்னிலேருந்து காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் கொடுக்கறதுக்கான வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க.
திமுக முந்திச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு எலெக்ஷனில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆர்கே நகரில் நம்ம பார்த்தோம். எப்படின்னா டிடிவி சார் எல்லாரோட முன்னாடி போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் தான் அதிமுக வந்தது எடப்பாடி தலைமையில். ஆனால் எல்லோரும் வீட்டுக்கு ஒரு ஆளை தூக்கிட்டார். யார்? டிடிவி சார். டெய்லி காலைல வரணும், கொடி பிடிக்கணும், காலைல அந்த தெரு ஃபுல்லாக ஓட்டு கேட்கணும், திரும்ப ஈவினிங் 1 மணி நேரம் வரணும், காலைல வரணும். அப்படின்னா அவங்களே அடாப்ட் ஆகிட்டாங்க. எப்படிக்கு அமமுகவுக்கு ஓட்டு போடணும், டிடிவி சாருக்கு ஓட்டு போடணும், தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு போடணும், அப்புறம் குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடணுன்ற மனநிலைக்கு அந்த வீட்டு நம்ம வீட்டு பிள்ளையே அங்கே போகிறாப்புல அப்படின்னு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் தந்தைமார்கள்லாம் வந்து ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்முலாவை திமுக இப்போ கையில் எடுத்துருக்கு. ஆனால் அதிமுக அதை எது செய்யணும்ல. அதிமுக இன்னும் உள்கட்சி பிரச்சனையே இன்னும் பெருசாக தீர்க்க முடியல. நேற்று கூட கோர்ட்டில் இன்றைக்கி கூட கோர்ட் ஆர்டர் வந்து எடப்பாடிக்கு சாதகமாக வரமாட்டுது. இது முன்னாடிலாம் கோர்ட்டுன்னு போனாவே எடப்பாடி சாதகமாக தான் கோர்ட்டோட தீர்ப்புலாம் வந்துருந்தது. இப்போ செட்பேக் ஆகிருக்கு எடப்பாடிக்கு. அதே மாதிரி தேர்தல் ஆணையமே இன்றைக்கி இக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளருக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தோட கருத்து மத்திய அரசிட்ட தான் இருக்குன்னு ஒரு விமர்சனம் இருக்கும் பொதுவாக. அது பொதுவாக ஆளுங்கட்சியாக இருந்தால் இப்போ சிபிசிஐடினா போலீஸ் காவல்துறை முதலமைச்சர்கிட்ட இருக்குதுன்னுவாங்க. அதுன்னா மத்திய தேர்தல் ஆணையம் வந்து அது வந்து ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி. தேர்தல் ஆணையம் மேபி மத்திய அரசுக்கிட்ட இணக்கமாக போகிற தேர்தல் ஆணையம் வந்து அவங்க சொல்கிறதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தாலும் எடப்பாடியை வந்து அமித்ஷாஜியை வந்து ரொம்ப காக்க வச்சு ரொம்ப 2 நாள் அவமானப்படுத்தி தானே அவர் வந்தார். இதெல்லாம் மனசில் இருக்கும். அதனால் அவர் போன வாரம் அவர் எடப்பாடிஜி பற்றி கேட்கும் போது கூட அமித்ஷாஜி என்ன சொன்னார்னா அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்குன்னு சொன்னார் தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்குன்னு சொல்லலை. எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றதை தெளிவாக சொல்லலை. செங்கோட்டையனா கூட இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம். அதிமுகவுக்கு ஆட்சி அதிகாரத்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடிக்கு இருக்கான்னு இல்லை பிஜேபி கணக்கு. அதனால தான் அண்ணாமலையாருக்கு எந்த பதவியும் கொடுக்காம சஸ்பெண்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்பேர் விக்கெட் இருக்கணும் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தமிழ்நாட்டோட பிஜேபி முகமாக அண்ணாமலை தான் இருப்பார்னு நினைக்கிறேன். நயினார் தலைவர் மட்டும் சும்மா அதாவது அன்றைக்கி எடப்பாடியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. சீட்டு வாங்குற வரைக்கும் இருப்பார் நயினார். அதுக்கப்புறம் நீ எப்போ போய் வாடா அப்பான்னு சொல்லிட்டு இவர் தான் வைப்பாங்க, அண்ணாமலை தான். அப்போ சட்டமன்ற தேர்தலில் அசம்பிளிக்குள்ளே போட்டி போடுறதுக்கு அண்ணாமலை தயாராகிறார். ஆமாம், அண்ணாமலை அதுக்கு தான் வேறு மத்திய மந்திரி கொடுத்தாலும் எனக்கு வேணான்ட்டார். எந்த பதவி கேட்டாலும் எனக்கு வேணான்றார் அவர். ஏன்டா எடுத்து நம்மளுக்கே பெரிய அவங்களுக்கே பிஜேபிக்கு பெரிய நியூசன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் நயினார் நாகேந்திரன் வந்ததுக்கப்புறம் கட்சி வளர்ச்சி இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அண்ணாமலை இருந்த மாதிரி இருந்த அளவுக்கு இல்லை. இல்லை, இந்த விஷயம் புதுசாக இருக்கு சார் நீங்கள் சொல்கிறது. அண்ணாமலைக்கு வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா தேர்தலுக்கு சிஎம் கேண்டிடேட்டாக கூட போட தமிழ்நாட்டோட பிஜேபியோட சிஎம் கேண்டிடேட் அவர் தான். 100% எழுதி வச்சுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் உள்ளடங்கிய இந்திய ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திரு அண்ணாமலை அவர்களை நியமிக்கும் மத்திய அரசு. எப்படி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிராவில் எப்படி அவங்களுடைய கேண்டிடேட்டை கொண்டு வந்தாங்களோ தமிழ்நாட்டோட தலைமை பொறுப்புக்கு நயினார் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, அண்ணன் இவர் இருக்கார்ல டாஸ்மாக் வந்து முத்துசாமி பார்க்குறாரு. முத்துசாமி பார்க்குறது இல்லை, அது மந்திரி தான் கையத்தான் போடுவார். ஆனால் அது பின்னாடி யார் பார்க்குறது? செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறாரு. இபி அண்ணன் சிவசங்கர் அண்ணன் பார்க்குறாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், டிரான்ஸ்போர்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் இந்த இபியை வந்து டாப் டு பாட்டை இயக்கிறது பின்னாடி இந்த யாரானா செந்தில் பாலாஜி. இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம். செந்தில் பாலாஜி மத்திய அரசு இவ்வளோ தூரம் பண்ணிக்கூட தளபதி ஸ்டாலின் செந்தில் பாலாஜி விடுறதுக்கு மனம் இல்லாமல் இந்த அமைச்சர்கிட்ட சொல்லி அது செந்தில் பாலாஜி முத்துசாமி எந்த பேர் லீடர் முத்துசாமியே ஆட்டி வைக்கும் இடத்துல செந்தில் பாலாஜி எடுத்து போய் வைக்கிறார் தளபதி ஸ்டாலின்னா பார்த்துங்க. புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி, புரட்சித் தலைவர் காலத்தில் மந்திரி, இப்படி பல்வேறு பகுதி இதில் பதவி வகித்தவர். ஜானகியம்மா காலத்தில் ஜானகியம்மாவே கிட்டது இயக்கிய வர முத்துசாமி. அப்போ தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுத்தி எல்லா வேலையும் பார்க்குறது அண்ணாமலை சும்மா டம்மியாக வச்சுருக்கிறது தான் நயினார் நாகேந்திரன் சொல்கிறீங்க. ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த இலாக்கா இல்லாவிட்டாலும் இலாக்கா இல்லாத மந்திரியாக இல்லாவிட்டாலும் பின்னணியிலிருந்து செந்தில் பாலாஜி மொத்த டிரான்சாக்ஷன் கொடுக்கல் வாங்கல் விக்கல் எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு. தனி கட்சி ஆரம்பிக்கதாகவும் ஒரு பரவலாக பேசப்பட்டு இருக்காரு. தனி கட்சி ஆரம்பிச்சுன்னா செல்லா ஓட்டம் ஆகிட வேண்டியதாங்க. அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை ஆரம்பிக்க மாட்டார், அந்த தப்புலாம் பண்ண மாட்டாருங்க. அவர் உயரம் அவருக்கு தெரியுங்க. ஒரு காலமும் அந்த தப்பு பண்ண மாட்டார் அண்ணாமலை. அப்போ திமுக வந்து வெற்றி பெறும்னு சொல்கிறீங்களா, தோல்வி சந்திக்குங்களா? இன்னைக்கு தேர்தல் எலெக்ஷன் வச்சா திமுக வெற்றி பெறும். நாளைக்கு எலெக்ஷன் வச்சா திமுக வெற்றி பெறாது. நாளைக்குன்னா 8 மாதம் கழிச்சு. அப்பவும் நம்ம வேற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லும் பட்சத்தில் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து திமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் யாருக்கு ஓட்டு போடணுன்றது இன்னும் முடிவு பண்ண மாட்டான்.
கந்தகோலமாக இருக்குது அதிமுக வலுவான ஆப்போசிட் பார்ட்டி இல்லை. இல்லை. அப்படி பார்த்தா சிங்கிள் மேன் மெஜாரிட்டியாக ஒரு வலுவான ஒரு ஆள் இருக்காருன்னா அது பிஜேபியோட முன்னாள் தலைவர் அது வந்து அண்ணாமலை தான். அதனால தான் சம்மந்தமே இல்லாமல் இப்போ அவருக்கு போர்ட்ஃபோலியோ எல்லாமே எதுவுமே இல்லை. ஆனால் பதவியில் வர மக்கள் மனதில் அவர் நிற்கிறாரு. திமுகவை அவர் ஒரு அசைச்சி பார்த்துட்டார்ல அறிவாலி உள்ளே போது கல் செங்கல்லே உருண்டாருனார்ல, அந்த தைரியம் அந்த துணிச்சல் அண்ணாமலையை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணாமலை இப்போ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திமுக தானே வெற்றி பெறும். அதுதான் வெளிப்படையாக தெரியுது. வலுவான பார்ட்டி இல்லைங்கிறீங்க. இல்லை தேர்தல் அப்படி சொல்ல முடியாது. இன்னும் நெருங்க வலு பெறும். என்ன வேணாலும் நடக்கலாங்கிறீங்க. எது வேணாலும் நடக்கும். எடப்பாடிக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, எல்லாம் வந்துடும். அதில் அவர் ஜெயிக்க மாட்டேன்னா யார் காலில் வேணும், சின்னம்மா காலில் வந்த மாதிரி இன்னும் ரோட்டில் போகிற யார் காலில் வேணாலும் விடுவார் அவர். எடப்பாடி தான் பதவிக்கு வரணும்னா எதை வேணாலும் செய்வார். நேற்று பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு விஜய் அவர்கள் உங்களே விமர்சிச்சிருக்காங்க. பாஜகவும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அதே நேரத்தில் பாஜகவுடன் இருக்க அதிமுகவுடனும் கூட்டணி கிடையாது சொல்லியிருக்காங்களான்னு கேட்டதுக்கு எல்லாருடைய கருத்து தான். விஜயை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியிருக்காரு. அதாங்க, விஜய்க்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது, தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது தக்க வச்சுன்னு நினைக்கிறாங்க. அதை என்கரேஜ் பண்ணி பாயிண்டில் வச்சுன்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு பெருமூச்சு திமுக விட்டுருக்கு. என்னன்னா, எப்பா பிஜேபி என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் விஜய் இல்லைப்பா, அதை கனிமொழி அவர்களே சொன்னாங்க. அது மட்டும் உறுதியாகிட்டு தான் இவங்க யாரும் ராத்திரி பகல் தூங்கியிருக்க முடியாது. விஜயோட கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியோட இணைஞ்சிருந்தால், சாத்தியக்கூறு இருந்திருந்தால் அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கம்மா. உண்மையிலேயே மிகப்பெரிய வலுவான இயக்கமாக திராவிட முன்னேற்ற கூட்டணி எப்படி இருக்குதோ அதை விட வலுவான கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இழந்ததே மீட்டிருக்கோம். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ 8 மாதம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. இது இன்னும் கேண்டிடேட் 6 மாதம் முன்னாடி கேண்டிடேட் அறிவிக்கணுங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கேண்டிடேட் அறிவிக்கணும். அப்போ தான் ஆளுங்கட்சியில் அங்கே என்ன பிரச்சனை எல்லாத்தையும் களை எடுத்து கரெக்ட் பண்ணி போவாங்க. எதுவுமே அறிவிக்காமல் அங்கே உட்காந்துட்டு பணத்தை வாங்கி போட்டு பொட்டி மூட்டை வச்சுக்கிற மாதிரி 2 கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒன்று ஐயா ராமதாஸ், இன்னொன்று பொட்டி கூட்டின்னு ஐயா திருமாவளவன். ராமதாஸுக்கு நிகராக பேசுகிறார் அண்ணன் திருமாவளவன். எவ்வளோ அழகாக பேசினார் பார்த்தீங்களா நேற்று பேட்டியில். அந்த அஜித்குமார் ஏதோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து, நான் முதலமைச்சராக இருந்தால் கூட இது நடக்கும், என்னத்துக்கு இப்படி காவடி தூக்குறாரு அண்ணன் திருமாவளவன். இல்லை, அவங்க வழக்கமாக சொல்லிடலாம், யாரும் வெட்டிட்டாங்கன்னா என்ன ஸ்டாலின் என்ன பின்னாடியே இல்லைன்னா நான் அதுதான் சொல்கிறேன், பின்னாடியே யாரும் போக முடியாது. உளவுத்துறையெல்லாம் என்னடா பண்ணுதுன்னு தான் கேட்குறேன். எல்லா ஸ்டேஷன்லேயும் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருப்பானா இல்லையா, அந்த லிமிட்டை உடனே முதலமைச்சர் மேலான கவனத்துக்கு கொண்டு வரணுமா இல்லையா? அதை கூட செய்ய தேவை போலீஸ் காவல்துறையை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தொடர்ந்து உளவுத்துறை வந்து டோட்டல் ஃபெயிலியரில் போகுது. எப்படி இந்த ஆட்சி அதிகாரம் வரும்? பூத் கமிட்டி வந்து திமுக வலுவாக வச்சிருக்கு, அதே நேரத்தில் தான். ஆனால் இன்னைக்கு திமுக ஒரு ஆளால் தானங்க சப்ளை சர்வீஸ் பண்ண முடியும். அடித்து கொடி வச்சிருக்கிறான். அதனால் அவன் பூத் கமிட்டி 19 பேருக்கும் ஒருத்தன் பூத் கமிட்டி வரான்னா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 300 500 இல்லாமல் வரமாட்டான். அதில் வந்து கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் அமௌண்ட்டு கரெக்டாக போய் சேர்த்துருவாங்க. அது ஃபில்ப்ரேஜ் இருக்கும். இல்லை, அந்த அடிப்படையில் தானே தேர்தல் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது. அதுதான், அது ஃபில்ப்ரேஜ் இருக்கும். அது மைனஸ், வேட்பாளருக்கு தான் மைனஸ். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக கோட்டை விட்டுச்சு பல தொகுதிகளில் பூத். அதே மாதிரி கோட்டையை 2026 விடுவாங்கன்னு எடப்பாடி விட்டுருவாருன்னு தளபதி ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஆனால் எடப்பாடி என்ன விட மாட்டார். அதுக்கோசம் பகிரங்க முயற்சி சிரத்தையாக அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் எல்லாருக்கும் என்னன்னா, டிடிவி சார் நீங்களாக, சசிகலாமா நீங்களாக, ஓபிஎஸ் நீங்களாக, அந்த வார்த்தையே அடியோ மடியத்துலேருந்து அவருக்கு எடுத்து வெளியில் போடணும். 2வது விஷயம், கேபி முன்சாமி மாதிரி ஒரு பச்சுவந்தி பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, நல்லதோ கெட்டதோ தனிப்பெறமோ நீங்கள் முடிவு எடுக்கணுன்றது தான் மக்களின் கருத்தாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் கருத்தாகவும் பதிவாயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் மக்களின் கருத்துக்கு எதிராக போனால் இதை விட படு மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இதுவும் சந்திக்கும். அப்போ யார் தான் வர்றது? தொங்கு சட்டசபை அதையும் ஒன்று கான்செப்டில் இருக்குது. அதான் இருக்கா, அதுதான் சொல்கிறேன். ஆஃப்டர் எலெக்ஷன் தான் இந்த வாட்டி பேரம் பேச போகிறாங்க. கூட்டணியாச்சு தான்ங்கிறது வந்து அன்னைக்கு பேசப்படும். எப்போ இனிமேல் வந்து ஒரு 75 சீட்டு வந்து எதிர்கட்சிக்கு கொடுத்துட்டாங்க நம்ம திமுக, அடுத்து வந்து அவங்க எதிர்கட்சி ஆட்சிக்கு வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக 100 தாண்டுவாங்க. இப்போ பெரும்பான்மை திமுகவுக்கு இல்லை அதிமுகவில் தொங்கு சட்டசபை வரும் பட்சத்தில் தானே இந்த நிலைப்பாடு எடுப்பாங்க. கூட்டணிக்கு நான் வரேன், அப்போ என்ன சேர்த்துக்க வச்சுக்க கண்டிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரிக்கு தாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க வச்சுங்களேன், அவரு தமிழ் பட்டி தொட்டிலாம் அவங்க கட்சி இயக்கத்தை கொண்டு போயிருக்காரு. அதுக்கான சீட் ஷேரிங் நம்ம கொடுக்குறோமான்னா கண்டிப்பாக இல்லை. 6 சீட்டு 5 சீட்டு கொடுக்குறோம். ஒன்றுமே ஒரு கேள்வி தப்பு இல்லை, நியாயமாக கேட்குறாரு. இல்லை, அப்போ திமுக தானே எல்லாம் உழைச்சி திமுக வந்து அநியாயமாக
காங்கிரஸ்காரனுக்கு தமிழ்நாட்டில் எவ்வித செல்வாக்கம் கிடையாது. அவனுக்கு எதுக்கு 25 சீட்டு கூட்டி மத்தியில வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும்ல, அந்த அது எதுக்கு கட்சியில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அப்படி ஆசைப்பட்டாரு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் ஆளுங்க மத்திய மந்திரி ஆக்கணும் ஆகிட்டாங்க. இல்லை, எல்லாரும் பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் பலம் திருமாவளவனுக்கே தெரிய முடியுதுன்னு அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி இருக்கிறவங்க தனியாக நின்றுட்டு போயிட வேண்டியது தானே? எங்கே போனாலும் ஏதோ ஒரு தலைமை வைக்கின்ற கட்சி தான் எல்லா செலவும் பார்த்தாகணும், எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும். அப்படிலாம் ஒரு தனி பெரும்பான்மை இருக்கா எல்லா தொகுதியிலும் நிற்கிற அளவுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டிலேயே. அதுக்கப்புறம் பெரிய கட்சி யாரான்னா அண்ணன் திருமாவளவனுடைய கட்சி இயக்கம் பட்டி தொட்டிலாம் வளர்ச்சி அடைந்தது இந்த 5 ஆண்டு காலத்தில். ஐயா ராமதாஸ் இயக்கம் பட்டி தொட்டிலாம் இருந்த காலம் போய் இப்போ ஒருத்தனை கொடி ஏத்தனை கொடி இறக்கினுங்கிறான். அவர் பண்ண தப்பால தானே இறக்கிட்டு? கண்டிப்பாக அது திமுக கூட்டணி போதாது. அப்படி திமுக அவர் பண்ண தப்பு இல்லை, திமுகவுடைய பிளேவாளர் வந்தது. அப்போ திமுக கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் இல்லைனாலும் வெற்றி பெறுவார்னு சொல்றீங்க? கண்டிப்பாக போவார். இதே மாதிரி தான் 2002லயோ 2003லயோ அம்மா அவர்கள் ஒரே மேடையில் திருமாவளவன் அவர்களும் சொல்லி ஜெயலலிதா அவர்களும் உட்காந்து பேசினாங்க. ஆனால் அந்த இதில் பெரும்பான்மை ஜெயிக்க முடியலையே அவங்களால. அம்மா வந்து ஒரு கரிஸ்மெட் மீட்டிங்கு, அம்மா வந்து ஜெயிக்க முடியலாம் சொல்லாதீங்க. இல்லை தொடர்ந்து 10 கூட்டணியில் வைக்கும்போது இல்லை, தொடர்ந்து 10 ஆண்டு திருமாவளவனும் வைகோவும் வீணா போன அந்த வைகோவும் எல்லாம் போய் விஜயகாந்த் கிட்ட போய் இவங்கெல்லாம் சின்ன வீணா போனோம்னா அவன் பெரிய வீணா போனவனை போய் காலி பண்ணி அரசியல் வாழ்க்கையிலேருந்து வெள்ள தத்துன்னு இல்லாமல் பைத்தியம் முடிக்க வச்சுட்டு சிறுமலை பெருமலை வேலை சுதாரிச்சுக்கிட்டு தானே இல்லை, அதெல்லாம் வேலை செய்யாத அளவுக்கு பண்ணி விட்டு வந்தான் அந்த வைகோவும் இந்த சைக்கிள் அண்ணன் திருமாவளவனும் 2 பேரும் சேர்ந்து தான் விஜயகாந்த் அந்த மென்டலாக இதுவானது காரணமே இவங்க 2 பேர் தான். நான் தான் பீமன் ஒரு பக்கம் கையை தூக்கினா, ஒருத்தன் நான் சகாதேவன் கையை தூக்கின பார்க்கலையா நம்ம தேமுதிக ஏதோ ஒரு எதிர்கட்சி அளவுக்கு அம்மா எடுத்துட்டு வந்து விட்டாங்க சட்டசபை மன்றத்தில். திமுக கூட அதுக்கு பின்னாடி இருந்ததை போய் இவனுங்க 2 பேரும் கூட போய் சேர்ந்து கூடா நட்பு கேடா விளைஞ்சு இது மாதிரி ஆக்கி விட்டு அந்தாலும் அம்போன்னு விட்டு வந்து திமுக சேர்ந்துக்கிட்டானுங்க 2 பேரும் உஷாராயிட்டாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தானே உணர்ந்துட்டு தானே திமுக. உங்களை நம்பி வந்த விஜயகாந்த நடுத்தரில் அம்போன்னு விட்டுட்டு இவனுக்கு 2 பேரும் அறிவாளி அரசியல் இதெல்லாம் சாதாரண. என்னப்பா இந்த டைலாக் போட்டு எல்லாத்துக்கும் தப்பிச்சிக்கினா அப்புறம் என்னதான் அரசியல் பதனை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு நாளைக்கு இந்த டைலாக் வச்சுக்கினேன், டெலிவரி வச்சுக்கினேன். இன்னும் எத்தனை பேர் மக்களையும் ஓட்டு போட்ட மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்ற போறீங்க? இது நியாயமான கேள்வி. மக்கள் உஷாரா இருக்கணும், விழிப்புணர்வா இருக்கணும். திருமாவளவன் வரான்னா கதவு சாட்டிங்க வீட்டில் வருது. திருமணம் போனாலே கதை. ஆமா, அது மாதிரி இந்த பக்கம் வைக்க வந்தான்னா வீடியோ போட்டு போயிடணுங்களாம் ஓட்டு கேட்க வந்தான்னா உள்ள தெருவில் இந்த ராமதாஸ் வந்தான்னா முச்சத்தில் நிற்க வச்சுட்டு சாட்டி எடுத்துட்டு ரெடியாக காத்துன்னு இருக்கணும். செய்வியா குடும்பத்தில் யாரும் பதவி கொண்டு வரியா, பேரனையும் பையனை கொண்டு வந்து தப்புனா எல்லாம் கையில் ராமதாஸ் வந்து ஓட்டு கட்டான்னு வச்சுக்கா சாட்டியை கையில் எடுத்து வச்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு சாட்டை கையில் வச்சுக்கணும். ராமதாஸ் வந்தான்னா கிட்டத்தட்ட போயிடுச்சு. அதுதான் சாட்டியை வச்சுன்னு கேட்கணும் வன்னிய பேரி மக்கள்லாம். அதே மாதிரி பட்டியல் இனத்து மக்கள்லாம் இந்த 4 சீட்டு 2 சீட்டு வாங்கி நீ என்ன பண்ண போற, எங்களுக்கு ஒன்றும் பண்ண போதில்ல, இதுக்கு எதுக்கு போய் திமுக கிட்ட போய் திருவோடு ஏந்துற அப்படின்னு திருமாவளவனை நேரடியாக கேட்கணும். அந்த பட்டியல் இன மக்கள்லாம் திருமாவளவனுக்கு அடிமையா என்ன? அவர் நிலமெல்லாம் வரணும். மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடையாத வரைக்கும் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க. இல்லை, அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக வரக்கூடாது, ஆகவே தந்த சீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம். உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சீட்டுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குல்ல, இந்த போட்டி. இதே திமுக திமுக பற்றி கமலஹாசன் விமர்சிக்காத விமர்சனமா? அப்புறம் ஓடாத படத்தில் ரெட் ஜாயிண்ட்ல ஒரு டீலிங் கிடைச்சு இல்லை ரெட் ஜாயிண்ட்ல ஒரு கேப் கொடுத்து ஓடாத படத்தில் ஓடின மாதிரி உனக்கு பணத்தை செட்டில் பண்ணோன்னா நீங்கள் தரதே போதும், நீங்கள் நீங்கள் ராஜ்யசபா ஆகிறதே போதும் எனக்கு. அது மாதிரி அப்போ உன்னை நம்பி வந்த தொண்டனு மக்களுக்கு கூட கேட்குறீங்க, புதுசாக வரணும் பார்த்து ஏன் ஓடுறீங்க அவனுக்கு பின்னாடி? அன்புருவு தலைவருங்க அவனுங்களாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரூவாக இருக்கிற தலைவரில் யாருன்னா நல்லவனாக இருந்து பார்க்கணும். புதுசாக வரும், இதை செய்வானோ அதை செய்வானோ, அவன் தான் செய்யலை இவன் தான் செய்யலான்னு சொல்லி எவனும் செய்ய மாட்டாத மக்களுக்கு நான் எழுதி தரேன். விஜய் செய்வாரா? சினிமாவில் வேணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் தலைவர் விஜய் சும்மா வராரு, 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி மேடை ஏறுறாரு, நான் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி எவனோ எழுதி கொடுக்குறத பேசுறாரு. இல்லை திருவிழாவில் நாகேஷ் இந்த மண்டபத்தில் ஒருத்தர் எழுதி கொடுத்து பரிசு வாங்க போவார், அங்கே நக்கீரன்னு ஒருத்தர் தடுப்பார். அது மாதிரி இருக்குது. யாரோ விஜய் ஒரு 4 வார்த்தை சொந்தமாக பேசுறதுக்கு துப்பு இல்லை அந்த விஜய்க்கு. அவனுக்கு எதுக்கு இந்த அரசியல் அந்த கூத்தாடி பையனுக்கு? அவனை நம்பி ஒரு கூட்டம் போகுது, அந்த கூத்தாடி பையனை நம்பி. கரை சேருமா சார்? முதல்ல உனக்கு கிளைக்கழகம் இருக்கா? பட்டி தொட்டிலாம் கிளைக்கழகம் இருக்கா? கிளைக்கழகத்தில் பூத் கமிட்டி இருக்கா? ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர், நகர செயலாளர் இதெல்லாம் இது வரைக்கும் நியமிக்கவே இல்லையே. அப்போது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட இது 2த்துக்கு மேலே தானே நீ சவாரி பண்ணணும்.
இந்த 2 வாரம்னா நீ தனியாக வந்து இந்த 2 கம்யூனிஸ்ட்டு வீணா போன திருமாவளவன் கட்சி விசிகா இதெல்லாம் கையில் எடுத்து போக வேண்டியதானே, பிடிச்சி போக வேண்டியதானே. அதுக்கு திரும்ப உஷாராயிட்டார் போக மாட்டார் விஜய் பக்கம். எல்லாம் போவாருங்க, எழுதி வச்சிங்க. திரும்ப வந்து இன்னும் 8 மாதம் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திமுக ஆட்சி இருக்குது. அவர் கடைசி நாள் வரைக்கும் இந்த ருச்சி பார்க்காம போக மாட்டார். இப்போ 8 மாதத்துக்கு முன்னாடி போனால் இந்த கட்ட பஞ்சாயத்து, கிட்ட பஞ்சாயத்து, லிட்டிகேஷன், லேண்ட் லிட்டிகேஷன் இதெல்லாம் யார் பாதுகாப்பு தருது? திருமாவளவன் தொண்டனுக்கு. தொண்டனின் பாதுகாப்பு கருதி அங்கே இருக்கிறார். அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் கழட்டி விடுவார். அது கழட்டி விடுறதுக்கான காரணத்தையும் நீங்கள் திமுக பாமகவோட ரகசியமாக பேசுகிறீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு காரணத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டார். அவர் ப்ரெஸ் ரிலீஸ் தான் பண்ணணும் அண்ணன் திருமாவளவன். திமுக அதை விட்டு கொடுத்துருந்தேன்னா அப்போ போறனா போங்க. எங்களுக்கு தெரியும் ஒரு விஷயங்க, திமுகவோட அண்ணன் திருமாவளவன் கட்சி வந்து நிறைய வளர்த்துருக்காருங்க. திமுக வந்து அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணாவும் பெரியாரும் இது அண்ணாவும் முப்பெரும் தலைவர் கலைஞர் அவர்களும் வளர்த்த இயக்கங்க. அவர் இருக்கும்போது இந்த தொண்டர்கள் எழுச்சி தளபதி ஸ்டாலின்கிட்ட இல்லையே. கட்சி தான் எழுச்சியா இல்லை, ஆட்சியில் எழுச்சியாக இல்லையே தளபதி ஸ்டாலின். எல்லாம் காசு தான் கொடுக்குற இடத்துல கொடுத்துட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மக்கள் தெளிவாயிட்டாங்க, இந்த காசு எங்கேருந்து வருது, நம்மளுடைய வரி பணம் வாங்கினாலும் போட தேவையில்லைன்ற மாதிரி வாங்கிட்டு போயின்னு ஒரு சென்சேஜ் இப்படிதான் அவனுக்கு போடணும் அவசியமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சத்தியம் வாங்கினா கூட சத்தியத்தை மீறினா தப்பு இல்லைங்க. அதர்மத்துக்கு எதிராக ஒருத்தன் சத்தியம் வாங்குறான்னா தர்மத்துக்கு ஆதரவாக நம்ம வந்து சத்தியத்தை மீறதுல தப்பு இல்லை. இது விஜயகாந்த் அவர்களே சொன்னார், பணம்னா வாங்கிக்கோங்க, உங்க பணம் தான், ஏன் ஓட்டு போடணும். அதான் மறைந்த விஜயகாந்த் அவர்களே சொன்னார், அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம், இயற்கையை எழுதிட்டார். அதனால் நம்மளால் அவரை வந்து பெருசாக நம்ம வந்து தோற்றமும் இல்லை பாராட்டமும் இல்லை விஜயகாந்த். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்ப்பா.